ஓப்பன் பண்ணால் நல்லா ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி எங்களால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆன ஸ்டோரிஸ் இருக்குது, லாஸ் ஆன ஸ்டோரிஸ் இருக்குது. அப்படிதானே? ஸோ அதான் வந்து மார்க்கெட் இருக்குது. இப்போ ஜூஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுறோம்னா அங்கே வந்து ஒரு ஜூஸ் நம்ம வந்து அதில் ரேட் இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸா இல்லை வந்து ப்ராசஸ் ஜூஸா அப்படின்னா இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ்னால் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸோட ரேட்டு, அதோட கிரைண்ட் பண்ணணும், அது நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஓகேவா? அது ஒரு என்வரான்மெண்ட், ஆம்பியன்ட் என்வரான்மெண்ட் கொடுக்கும் உட்காந்து குடிக்கிற மாதிரி. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து சார்ஜ் பண்ணணும். இதே வந்து ப்ராசஸ் ஜூஸ்னால் 2 rupees 3 rupeஸில் முடிஞ்சிடும். அது வந்து பிரச்சனை என்வரான்மெண்ட் தேவை. ஸோ எங்கே லொக்கேட் பண்ணுவாங்க? ஜூஸ் ஷாப் எங்கே லொக்கேட் பண்ணுவாங்க? ஸோ எங்கே வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பார்த்து வெளிநாட்டு டிஃபரன்ஷியல். ஓகேவா? கொண்டு போய் வடகாலில் போய் நீங்கள் ஜூஸ் ஷாப் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆகாது. ஏன்னா கிளைமேட்டே வந்து சில்லுன்னு தான் இருக்கும். ஜூஸ் ஷாப்லாம் இருக்கும்னா